திட்டுறது தெரியுமா? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கல்லோட சுத்துறாரு, கல்ல காட்டுறாரு, எங்க போனாலும் கல்ல காட்டுறாரு. நீங்க கேட்டு தானமா காட்டினேன், நானாவா காட்டினேன்? நானாவது கல்ல மட்டும் தானே காட்டினேன். இவர் என்ன காட்டுறாரு பாருங்க, என்னமா காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு காட்டினேன். இவர் என்ன காட்டுறாரு? அது யார்கிட்ட காட்டுறாரு? கொஞ்சமாச்சும் வெக்கமா சூடு சொன்ன, நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இப்படி சிரிச்சீங்கன்னா யாரும் ஒன்னும் குறை சொல்ல போறது இல்ல. சிரிக்கிறது தப்பு இல்லம்மா, நான் ஒன்னும் உருவ கேலி எல்லாம் பண்ணல. சிரிக்கிறது தப்பே கிடையாது. அனைவரும் சிரிக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா இது ஒரு சிரிப்பா? டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி. இந்த அமைதிப்படைன்னு ஒரு படம் ஒரு ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கேரக்டர் ஒரு ஞாபகம் இருக்கா? யாரு? இதுல எத்தனை அமாவாசை இருக்கு? மருத்துவமனையை கட்டி முடிச்சுட்டு சிரிச்சிருந்தீங்கன்னா உங்க சிரிப்பை பாராட்டி இருக்கலாம். ஆனா இப்படி ஒன்றிய அரசு மோடிக்கு ஒரு அடிமை ஆட்சியை நடத்திட்டு இப்ப தேர்தல் வந்துருச்சோன்னு பாஜகவோட கூட இருந்தா வர்ற ஓட்டு வராதுன்னு சொல்லி இப்ப வெறும் நாடகம் ஆடுறாங்கம்மா. கூட்டணி இல்லைன்னு நாடகம் ஆடுறாங்க. நான் இப்ப கேக்குறேன்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க எப்ப வரும்னு கேட்டா 29 பைசா தானே பதில் சொல்லணும். அவருக்கு தானே கோவம் வரணும். யாரு கோவம் வருது தெரியுமா? திரு பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது. நீ அதை எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு. ஏன் இவரை கேட்டா அவர் கோவம் வருது? ஏன்னா ரெண்டு பேரும் பயங்கர கள்ளக்காதல். தேர்தல் முடிஞ்சோன்னு சேர்ந்துருவாங்க. நான் இவ்வளவு பேசுறேன்ல, நீங்க நான் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு பாதம் தாங்கி பழனிசாமி பார்த்து கேட்கிறேன். நீங்க தான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். திரு மோடி அவர்களை எதிர்த்து கூட வேணாம், நீங்க மோடியை பார்த்து ஒரு மூச்சு விட்டுருக்க பாப்போம். ஒவ்வொரு தரப்பு அவர் சொல்றாரு, உதயநிதி ஒன்னே தான் பேசிட்டு இருக்காரு, ஒரே மாதிரி பேசுறாரு, ஒரே வார்த்தையை பேசுறாருன்னு. பின்ன மாத்தியா பேச முடியும்? ஆளுக்கு தகுந்த மாதிரி. நான் என்ன பச்சவந்தியா? அதிமுக கார மாதிரியுமே திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி. திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி, அவரு ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாரு, மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவாரு பிளாட்டு, அமித்ஷா பார்த்தாருன்னா குட்டிக்காரன் நடிப்பாரு, சசிகலாமா பார்த்தா காலில் விழுந்துருவாரு. இப்ப போய் சசிகலாமா காலில் விழ சொல்லுங்க பாப்போம். அந்த அம்மா எட்டி ஒரே உதைக்கும், எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன் நீ எனக்கு அப்படின்னு. என்ன தெரியுமா சொல்ற? சட்டமன்றத்துக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாட தேவையில்ல, நீங்க தேசிய கீதம் மட்டும் பாடுங்க அப்படின்றாரு. நம்ம தலைவர் எது சொன்னாரு? ஏன்னு சொல்லிடுறமா, இனிமே யாராவது பாஜக கார வந்தாங்கன்னா, உங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க, அவங்களுக்கு புரியும். ஏன்னு சொல்லிடுறமா, நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாடு இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே கட்டுறோம். இது ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்ததும் அவர் தான். யாரு? 29 பைசா தான் கொண்டு வந்தாரு. நேற்று தலைவர் சொன்னாரு, ஜிஎஸ்டிங்கிறது வரி கிடையாதுங்க, அது சரியான வழிப்பறி கொள்ள. அந்த அளவுக்கு மோசமா கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வரி மூலமா. இந்த ஜிஎஸ்டி வரி நம்ம கட்டுறோம்ல, தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தர் கட்டுறோம்ல, நம்ம கட்டுறோம்ல, நம்ம 1 ரூபா கட்டணும்னா ஒன்றிய அரசோட வேலை என்னன்னா எல்லா மாநிலத்துக்கும் ஜிஎஸ்டி வரி வாங்கி அதை பகிர்ந்து கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்குறீங்களோ திரும்பி கொடுக்கணும், அவ்வளவுதான் ஒன்றிய அரசோட வேலை. ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில இருந்து நம்ம வந்து 1 ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசாமா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாமா? அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு? 3 ரூபா. உத்தரப்பிரதேச மக்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலம் 1 ரூபா கொடுத்தா நமக்கு எவ்வளவு? பீகார் மாநிலம் தெரியுமாமா? பீகார் மாநிலம் முதலமைச்சர் பேரு நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநிலத்து மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு 1 ரூபா கொடுத்தா திருப்பி எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? 7 ரூபா. பீகார் மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா. உத்தரப்பிரதேச மக்கள் 1 ரூபா கொடுத்தா, தமிழ்நாட்டு மக்கள் 1 ரூபா கொடுத்தா, எவன் அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யாருமா கொடுக்கறது? நம்மளுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கணும்னு. ஏன்னா நீங்க அவர் எப்போ